ஃப்ளெக்ஸ்9 நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் விஜய் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி சேர போறார் அப்படின்னு ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டு இருந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸை சேர்ந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே விஜய் ராகுல் காந்தி அவர்களுடைய நட்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சொல்லணும் அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் பேசும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் ராகுல் காந்தி அவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவே ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் ஆல்ரெடி பேசியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு பரவலாக போயிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சமீபத்தில் தனியார் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெல்லியிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வரப்போகுது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவோட தான் கூட்டணியில் இருக்க போகுது. இதுதான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 எலெக்ஷன் இப்படி தான் நம்ம இருந்திருக்கோம், இதுதான் நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பேசியிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 2-3 நாட்களில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்க தெரிஞ்சுது. ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, திமுகவோட தான் 2026 காங்கிரஸ் பயணிக்க போறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அப்படின்னா, பீகாருடைய எலெக்ஷன் அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, அதில் அவங்க அடைஞ்ச அந்த தோல்வி இருக்கு இல்லையா, இந்த தோல்வி வந்து அவங்கள வேற எதுவுமே முயற்சி பண்ண வேண்டாம், வேற எதுவும் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸுடைய தலைவர்கள் ஏன் அப்படி பேசினாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த கூட்டணி அமைக்கப்படும் பட்சத்தில் அதிகப்படியான இடங்கள் அதிகப்படியான தொகுதிகளை கேட்க அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஸோ பீகாரில் அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருந்தால் இங்கே மேபி அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க கேட்குற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் பீகாருடைய எலெக்ஷனுடைய ரிசல்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்ட் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2026 எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் திமுகவோட தான் பயணிக்க போகிறாங்க. விஜய் அவர்களுடைய அந்த கூட்டணி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு தமிழ்நாடு மாநில காங்கிரஸுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். டிவிக்கே காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை அப்படின்னா அவங்க யார் கூட கூட்டணி அமைக்க போகிறாங்க, அந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்க பொழுதா, யாரெல்லாம் சேர்ந்து ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவை எதிர்க்க போகிறாங்க, திமுகவுடைய கூட்டணியிலிருந்து யார் பிரிய போகிறாங்க, இது எல்லாமே 2026 எலெக்ஷனை நோக்கி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டை ஒரு பரபரப்புக்குள்ளாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். 2026 திமுக கூட்டணியிலிருந்து யாரெல்லாம் விலக போகிறாங்க, யாரெல்லாம் சேர போகிறாங்க, தாவேகா கூட்டணி அமைக்க போகிறாங்களா, இல்லை தனியாக போட்டியிட போகிறாங்களா, இல்லை தாவேகா கூட யாராவது சேர போகிறாங்களா, இல்லை தாவேகா யார் கூட சேர போகிறாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் 2026 தேர்தலை ஒட்டி போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, காங்கிரஸ் திமுகவோட தான் கூட்டணியில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் தெரியுது. ஸோ இது மேபி மாறலாம். ஸோ மாறும்பொழுது உங்களுக்கான தகவல்கள் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.